வணக்கம். தமிழ்நாட்டோட கல்வி திட்டங்கள்ல இருந்து உலக அரசியல் வரைக்கும் இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகள் என்னன்னு நாம இப்ப விரிவாக பார்க்கலாம். வாங்க உள்ள போலாம். இன்னைக்கு நாம 4 முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல்ல தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சு அப்புறம் உச்சநீதிமன்றத்தோட ஒரு முக்கியமான தீர்ப்பு, அதற்கடுத்து உலகளாவிய பிரச்சனைகள்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, முதல் விஷயமா தமிழ்நாட்டுல பொதுநல திட்டங்கள்ல ஒரு பெரிய முன்னேற்றம் நடந்திருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள் மூலமா கிட்டத்தட்ட 7,40,000 மாணவர்களுக்கு மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்குது. இது அவங்களோட உயர்கல்விக்கு எவ்வளோ பெரிய ஊக்கமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய மாற்றம். இப்போ கல்வியில இருந்து நாம சுகாதாரத்துறைக்கு வருவோம். இங்கேயும் ஒரு முக்கியமான முன்னெடுப்பு நடந்திருக்கு. கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை எதிர்த்து போராடுறதுக்காக ஒரு முன்னோடி திட்டத்தை நம்ம மாநிலம் கொண்டு வருது. இந்த திட்டத்தோட சிறப்பே இது ரொம்ப எளிமையா இருக்கிறது தான். அதாவது சுகாதார பணியாளர்கள் உங்க வீட்டுக்கே வந்து பரிசோதனை கருவியை கொடுப்பாங்க. பெண்கள் அவங்களுக்கு வசதியான நேரத்துல தனிமையா மாதிரிகளை சேகரிச்சுக்கலாம். அப்புறம் அதை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருவாங்க. இதனால மருத்துவமனைக்கு போக தயங்குற நிறைய பெண்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். முதல் கட்டமா 25,000 பெண்களை பரிசோதிக்க இலக்கு வச்சிருக்காங்க. சரி, மாநிலத்தோட சுகாதார திட்டங்கள்ல இருந்து இப்ப நம்ம நாட்டோட உச்சநீதிமன்றத்துக்கு போலாம். ஆளுநர்களோட அதிகாரம் என்ன, சட்டமன்ற மசோதாக்களை அவங்க எப்படி கையாளணும்னு உச்சநீதிமன்றம் இப்போ ரொம்ப தெளிவா சொல்லிருக்காங்க. இதோட பின்னணி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆளுநர்களோட அதிகாரங்கள் பத்தி ஒரு சந்தேகம் எழுந்ததால குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 143 பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தோட கருத்தை கேட்டிருந்தாரு. அதற்கான பதில் தான் இது. சோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு மசோதாவை எந்த காரணமும் சொல்லாம காலவரையின்றி கிடப்புல போடுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இல்ல. அப்படி செஞ்சா அது அரசியலமைப்புக்கு எதிரானதுன்னு நீதிமன்றம் தெளிவா சொல்லிருச்சு. அப்போ ஒரு ஆளுநருக்கு என்னதான் வழிகள் இருக்கு? நீதிமன்றம் 3 வழிகளை தான் தெளிவா சொல்லிருக்கு. 1, மசோதாவுக்கு ஓகே சொல்லலாம். 2, சில திருத்தங்களோடு திருப்பி அனுப்பலாம். 3வது, குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்கு அனுப்பலாம். இந்த 3 தானே தவிர தாமதப்படுத்துறதுங்கிற மறைமுக அதிகாரத்துக்கு இப்ப முற்றுப்புள்ளி வச்சாச்சு. நீதிமன்றத்தோட இந்த வார்த்தைகள் ரொம்ப ஆழமானது. இது வெறும் ஒரு நடைமுறை பிரச்சனை கிடையாது, இது நம்ம நாட்டோட கூட்டாட்சி அமைப்பை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நாம உலக அரங்கிற்கு போகலாம். 2 முக்கியமான அறிக்கைகள் எப்படி குளோபல் சவுத்னு சொல்லப்படுற தெற்கு பகுதி நாடுகள் மேல கவனத்தை ஈர்த்திருக்குன்னு பார்க்கலாம். யுனிசெஃபோட சமீபத்திய அறிக்கை குழந்தை வறுமையோட ஒரு மோசமான முகத்தை காட்டுது. உலக அளவுல 400 மில்லியன், அதாவது 40 கோடி குழந்தைகள் கல்வி, சுகாதாரம், சுத்தமான தண்ணி மாதிரி 2 அடிப்படை தேவைகள் கூட இல்லாம தவிக்கிறாங்களாம். இதுல இன்னும் அதிர்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தீவிர வறுமையில வாழ்ற குழந்தைங்கள்ல 90% பேரு வெறும் 2 பகுதிகளில் தான் இருக்காங்களாம். ஒன்னு சப் சஹாரன் ஆப்பிரிக்கா, இன்னொன்னு தெற்காசியா. இது உலக அளவுல இருக்கிற ஏற்றத்தாழ்வு அப்பட்டமா காட்டுது. இந்த ஒரு சூழல்ல தான் ஆப்பிரிக்க மண்ணுல முதல் முறையா G20 உச்சி மாநாடு நடந்திருக்கு. உலக வளர்ச்சியோட விதிகளை மாத்தி எழுதணுங்கிறதுல இந்த மாநாடு கவனம் செலுத்தி இருக்கு. இந்த மாநாட்டோட பிரகடனம் உபுண்டுங்கிற ஆப்பிரிக்க தத்துவத்தை அடிப்படையா வச்சிருந்தது. அதாவது நாம இருக்கிறதால நான் இருக்கேன்னு அர்த்தம். இது எல்லாரும் ஒன்னா இருக்கணும், கூட்டு பொறுப்புணர்வோட செயல்படணும்னு சொல்லுது. கடைசியா பாதுகாப்பு மற்றும் வெளியுறவுத்துறை சம்பந்தப்பட்ட 3 முக்கியமான செய்திகளை வேகமா பாத்துடலாம். முதல்ல ஒரு முக்கியமான நியமனம். நீதிபதி சூர்யகாந்த் இந்தியாவோட 53வது தலைமை நீதிபதியா பதவியேற்றிருக்கார். இவரோட பதவிக்காலம் சுமார் 14 மாசங்கள் இருக்கும். அடுத்து டெல்லி செங்கோட்டை குண்டுவெடிப்பு வழக்கு விசாரணையில ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிய வந்திருக்கு. சந்தேக நபர்கள் ரொம்பவே அதிநவீனமான ஒரு தகவல் தொடர்பு முறைய பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, டெட் டிராப் இமெயில்னு சொல்லப்படுற ஒரு பழைய உளவு தந்திரமை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது இமெயில அனுப்பாம டிராஃப்ட்ல சேமிச்சு வச்சு தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க. இது கூடவே த்ரீமா மாதிரி நவீன என்கிரிப்டட் செயலிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. பழமையும் புதுமையும் கலந்த ஒரு டிஜிட்டல் தந்திரம் அது. கடைசியா ஒரு முக்கியமான ராஜதந்திர நகர்வு. ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு சீன நாட்டினருக்கு சுற்றுலா விசாக்களை இந்தியா மீண்டும் வழங்க ஆரம்பிச்சிருக்கு.
இது ஏன் ஒரு பெரிய விஷயம்னா 2020 லடாக் பிரச்சனைக்கு பிறகு கிட்டத்தட்ட 5 வருஷமா சுற்றுலா மற்றும் நேரடி விமான போக்குவரத்து முடங்கி இருந்தது. இப்போ இந்த முடிவு எடுத்திருக்கிறது 2 நாடுகளுக்கும் இடையான உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வரதுக்கான ஒரு முக்கிய படியா பார்க்கப்படுது. அப்போ இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுல ஒரு பெண்ணோட வீட்டு வாசலை தட்டுற ஒரு சுகாதார திட்டம், இன்னொரு பக்கம் நாடுகளுக்கு இடையான உறவுகளை மாற்றி அமைக்கிற ஒரு விசா முடிவு. இந்த எல்லா நிகழ்வுகளுமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவைதான். இதுல எது நம்ம எதிர்காலத்துல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நீங்க நினைக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.